நீ காப்பிக்கு என்ன பண்ற? இந்த பீபரி கொட்டை இல்ல, பீபரி கொட்டை, அதுல திக்கா டிகாஷன் எடுத்து நல்லா கொதிக்க வைக்கிற. அப்புறம் பால் அதுல கலந்துட கூடாது. அந்த டிகாஷன் பாத்திரத்தை அப்படியே மாட்டுக்காம்புக்கு அடியில பிடிச்சு அந்த மாட்டுக்காம்புல இருந்தே பால டிகாஷன்ல கலந்துட்டா நுரையோட திக்கா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஏன் பேசாம அந்த டிகாஷனை மாட்டே குடிக்க வச்சுட்டா நேர காம்புல இருந்து காப்பியாவே கறந்துக்கலாமே. டாக்டர் கேப்ப கஞ்சி குடிக்க சொல்லிருக்காரு தானா? உங்களுக்கு மாட்டு காம்புல இருந்து பால் கறந்து நுரையோட காப்பியா? ஏன் கிணத்துல எருமாடு செத்து போச்சு? நீ காப்பிக்கு என்ன பண்ற? இந்த பீபரி கொட்டை இல்ல, பீபரி கொட்டை, அதுல திக்கா டிகாஷன் எடுத்து நல்லா கொதிக்க வைக்கிற. அப்புறம் பால் அதுல கலந்துட கூடாது. அந்த டிகாஷன் பாத்திரத்தை அப்படியே மாட்டுக்காம்புக்கு அடியில பிடிச்சு அந்த மாட்டுக்காம்புல இருந்தே பால டிகாஷன்ல கலந்துட்டா நுரையோட திக்கா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஏன் பேசாம அந்த டிகாஷனை மாட்டே குடிக்க வச்சுட்டா நேர காம்புல இருந்து காப்பியாவே கறந்துக்கலாமே. டாக்டர் கேப்ப கஞ்சி குடிக்க சொல்லிருக்காரு தானா? உங்களுக்கு மாட்டு காம்புல இருந்து பால் கறந்து நுரையோட காப்பியா? ஏன் கிணத்துல எருமாடு செத்து போச்சு?